பவி வந்து மனசு கஷ்டப்படுறதால வந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, பவியை வந்து கண்டிப்பாக வந்து அனுப்பணும் ஹனிமூனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பவியும் வந்து நம்ம கார்த்திகை வந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் பாட்டியும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே வராங்க நம்ம அன்பு வந்து கண்மணியும் வந்து கிளம்புறத பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. பாட்டி இவன் எதுக்கு இப்போ கிளம்பிட்டு இருக்கா, அன்பு போகிறது ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு, இவன் ஏன் போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு பவி வந்து ஏன் அவங்க வரக்கூடாது, நாங்கள் 2 பேரும் கூட தான் அங்கே போகிறோம், அப்போது அவங்க 2 பேர் வந்தால் என்ன தப்பு இருக்குது, எல்லோரும் ஒன்றா போயிட்டு வரோம், ஆமாம் ஒருத்தர் துணையாக போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பவியோட அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. இதனால் பாட்டி என்ன பண்ணுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வராங்க வெண்ணிலா பார்த்துட்டோன்னு வந்து எல்லாருமே வந்து ஒன்றும் புரியாமல் வெளில யோசிக்கிறாங்க. என்ன என்ன எங்கே கிளம்புற கண்மணி அப்படின்னோடனே இந்த மாதிரி கண்மணியும் அன்பும் வந்து கொடைக்கானல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அது கேட்டு வெண்ணிலா செமையாக டென்ஷனாக வராங்க. ஏன் கண்மணி என்கிட்ட சொல்லக்கூடாதா, நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட சொல்லணும்ல, சாரி வெண்ணிலா என்னால் சொல்ல முடியல அப்படின்றாங்க. எல்லோரும் கிளம்பியிருக்கலாமே ஜாலியாக, எதுக்காக அவங்க மட்டும் போகணும், சரி நானும் வரட்டுமா, எனக்கும் போகணும் போல இருக்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி நானும் அவங்க கூட போகிறேனே அப்படின்றாங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்றாங்க. பவி அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வெண்ணிலா என்ன பவித்ரா இப்படி பேசுகிறீங்கன்னு, வேறு எப்படி பேசுகிறது, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நாங்கள் 4 பேரும் போகிறோன்னா இது ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி இருக்கும், எங்களுக்கு ஹனிமூன் ட்ரிப் இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். அப்போது அவங்களோட வந்து பர்சனலாக இருக்கும்போது அப்போ எப்படிங்க நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி நடுவில் வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்காதா, என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட போகும்போது விலைக்கு இருக்கிறது தானே ஒரு ஃப்ரெண்டுக்கு அழகு அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன பவி இப்படி பேசியிருந்தா எப்படி அப்படின்னோடனே, என் பொண்ணு பேசுகிறதும் கரெக்டு தானேங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா நீ வயசு பொண்ணாக இருந்துக்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் 2 பேராக போகிறாங்க, அவங்க கூட போகணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு பவியோட அப்பா அம்மாவும் கேட்குறாங்க. அது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, அவள் எப்போவுமே என்னை பிரிஞ்சு இருக்க மாட்டா, அதுக்காக தான் அப்படி சொல்கிறா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலையை வந்து வந்து வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறாங்க. நம்ம வந்து இந்த கண்மணிக்கு கொஞ்சம் கூட மூடியே கிடையாது, எப்படி வந்து பேசிகிட்டு இருக்கா பாரு, சரியான அவளே வரலன்னு சொன்னால் கூட இவ கூட்டிகிட்டு போயிடுவா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஐயோ இந்த கண்மணிக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குதோ தெரியல, அவள் எதுக்கு வரான்னு தெரியாமையே வந்து பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாரு. இப்படியே விட்டா இந்த வெண்ணிலா எப்படியாவது கூட வர பாப்பா, அதனால உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சு கிளம்பிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்கிறாரு. கண்மணி போகலாம், அது வந்துங்க நான் ஒரு நிமிஷம் வெண்ணிலா கிட்ட பேசிட்டு வரேனே அப்படின்னோடனே சீக்கிரம் பேசிட்டு பா, டைம் ஆயிடுச்சு, சாரி வெண்ணிலா உங்ககிட்ட சொல்ல முடியல, நாங்கள் உடனே கிளம்ப வேண்டியது இருக்குது, நாங்கள் சீக்கிரம் வந்துடுவேன் வெண்ணிலா, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறா வெண்ணிலா முழிக்கிறாங்க. உடனே பாட்டி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அன்பு கூட வந்து போகிறாளே கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு வாங்க போகலாம், காரில் போனால் கரெக்டாக இருக்கும், முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர் உட்காந்து போயிடலாம், சரியாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவியும் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பத்திரமா போயிட்டு வாங்க, உண்மையிலேயே இவங்க 2 பேர் போகிறதால தான் என் பொண்ணையும் மாப்பிளையும் அனுப்புறது எனக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே முறைக்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஐயோ ஜோடியாக போகிறாங்களே, என்னால் தடுக்க முடியல, கூடையும் போக முடியல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. இங்கே ஜாலியாக வந்து 4 பேருமே வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பின்னாடி வந்து நம்ம அன்பு கண்மணி வந்து உட்காந்து போகிறாங்க. முன்னாடி வந்து அழகாக வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம கார்த்தியும் வந்து பவியும் போகிறாங்க. ஜாலியாக அந்த ட்ரிப்பில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்பா இது கனவா நிஜமானே தெரியல, நல்ல காலம் இந்த வெண்ணிலா வரல, வந்ததுனால என்ன ஆகுது, அப்பா நிம்மதியாக இருக்குது, இந்த ட்ரிப்பில் இப்படியும் கண்மணிக்கிட்ட என் மனசு திறந்து என் காதலை கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறம் வரும்போது அந்த வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், வந்தோடனே இருக்கு அவளுக்கு, நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டா அவள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அன்பு. அந்த வெண்ணிலா பற்றியும் எல்லா விஷயத்தையும் வந்து கண்மணிக்கிட்ட கண்டிப்பாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்த கண்மணி என்னங்க என்ன யோசிச்சுட்டே வரீங்க, இல்லை கண்மணி இந்த ட்ரிப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பராக என்ஜாய் பண்ணிடலாம்டா அப்படி சொல்லிட்டு கார்த்தியும் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பவியும் ரொம்ப சந்தோஷமாக வந்து பாட்டு பாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இங்கே வந்து தூக்கமே வரல, வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஒரு வேளை வந்து ரூமில் அவங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ நினச்சி பார்க்குறாங்க. ரொமான்ஸாக வந்து கண்மணியும் அன்பையும் பார்த்து அதெல்லாம் நடக்கவே விட மாட்டேன், அவங்க 2 பேருக்குள்ளே எதுவுமே நடக்கக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி நாங்கள் போகிறது, அங்கே போனால் தப்பாயிடுமே, எல்லோரும் தப்பாக பேசுவாங்களே, ஐயோ என்னால் இருக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாகி பயங்கரமாக டென்ஷனாக